أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்துகிறான். ஃபதவக்கலு, அல்லாஹ்வையே நீங்கள் சார்ந்திருங்கள், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையை வையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். தவக்குல் என்றால் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட காரியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செய்வான் என்று நம்புவதற்கு பேர் தவக்குல் அல்ல. நமக்கு எது முடியுமோ அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செய்வான் என்று நம்புவதும், நமக்கு முடியாத விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்காமல் இருப்பதும் இதற்கு பேரு தவக்குல் அல்ல. தவக்குல் என்றால் நமக்கு முடியாத விஷயங்கள், இந்த உலகத்திலே மனிதர்கள் யாருக்குமே முடியாத விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நினைத்தால் செய்வான். அவன் நம்மை காப்பாற்றுவான். அவன் நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய குதுரத்தின் மீதும் அவனுடைய வல்லமையின் மீதும் உறுதியான நம்பிக்கை கொண்டு அவனுடைய உதவியை எதிர்பார்த்து வாழ்வதுதான் உண்மையான தவக்குல். இப்படிப்பட்ட தவக்குல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிறைவாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் அவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் மீதே முழு நம்பிக்கை வைத்தார்கள். அதிலே அவர்களுடைய வாழ்வில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி இதற்கு ஒரு முன்னுதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த பயணம், அந்த பயணத்தில் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை எப்படி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு செய்த உதவி எப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நான் என்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் தான் உதவி செய்தேன். உதவி செய்து அவர்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு நான் தான் உதவி புரிந்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹிஜ்ரத் பயணத்தை
அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். வ இல்லா தன்சுரூஹு, மக்களே நீங்கள் இவருக்கு உதவி செய்யாவிட்டால், யாருக்கு? என்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்படி நீங்கள் உதவி செய்யாவிட்டால் ஒன்றுமில்லை, என்னுடைய தூதருக்கு நான் உதவி செய்வேன், அப்படி நான் உதவியும் செய்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் நபித்தோழர்களுக்கு பின்னால் இந்த ஹிஜ்ரத் எல்லாம் முடிந்த பிறகு நடந்து முடிந்த ஹிஜ்ரத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் எப்படியெல்லாம் என்னுடைய தூதருக்கு உதவி செய்தேன், அந்த நேரத்தில் நீங்கள் யாரும் உதவி செய்யவில்லை, உங்களுடைய உதவி இல்லை, என்னுடைய உதவியால் தான் என்னுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்தார். அவருடைய ஹிஜ்ரத் பயணத்தில் பல்வேறு கட்டங்களிலே அல்லாஹ்வுடைய உதவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றார்கள். அதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் உதவி செய்யுங்கள், அப்படி நீங்கள் உதவி செய்யாவிட்டால் தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான். ஏற்கனவே அவன் உதவி செய்தும் இருக்கின்றான். ஃபகத் நஸரஹுல்லாஹ் இத அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு, இறைமறுப்பாளர்கள் அவர்களை வெளியேற்றிய போது, மக்காவிலிருந்து வெளியேற்றிய போது, தானியஸ்னைன், இருவராக அவர்கள் புறப்பட்டார்கள். இரண்டு மனிதர்கள், ஒன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னொருவர் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இருவராக அவர்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டார்கள். இது ஹுமா ஃபில் குவார், அவ்விருவரும் குகைக்குள் இருந்தார்கள். இது யகூலு லி சாஹிபிஹி, தன்னுடைய தூதர் தன்னுடைய தோழரை பார்த்து சொன்னார், லா தஹ்சன், தோழரே கவலைப்படாதீர், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று சொன்னார். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை தன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். உண்மையில் அல்லாஹ்வுடைய இந்த உதவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றார்கள். அந்த உதவியை பெற்றதற்கு காரணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான் என்ற உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் தன்னை காப்பாற்றுவான் என்ற உறுதியான நம்பிக்கை. என்ன நடந்தது இந்த ஹிஜ்ரத்? நாம் காயல்பட்டணத்திலிருந்து மதுரைக்கு செல்வது போலவா? மதுரையிலிருந்து காயல்பட்டணத்துக்கு வருவது போலவா? இல்லை, இது உயிர் போராட்டம், உயிருக்கு அச்சுறுத்தல். கொலை செய்வதற்காக அலைகிறார்கள், தேடுகிறார்கள், வலை விரித்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலை வந்தது. இறைமறுப்பாளர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். அவர்களுடைய சபை தாருன் நதுவா கூட்டப்படுகிறது. அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மக்களோடு உடன்படிக்கை செய்து விட்டார்கள். அங்கே அவருடைய ஆதரவாளர்கள் அதிகரித்து விட்டார்கள். இவர் அங்கே சென்று விட்டால் அங்கே தனி ஒரு ஆட்சியை நிறுவி விடுவார். எனவே இவரை என்ன செய்வது? இவரை சிறைபிடித்து மக்காவிலேயே வைத்துக் கொள்வோமா, அல்லது இவரை மதீனாவுக்கு போகட்டும் என்று விட்டு விடுவோமா, அல்லது இவரை கொன்று விடுவோமா, என்ன செய்வது என்று சூழ்ச்சி செய்கிறார்கள். இது யம்குரு பிகல்லதீன கஃபரு, நபியே உங்கள் விஷயத்தில் இறைமறுப்பாளர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். லியுஸ்பிதூக், உங்களை பிடித்து வைத்துக் கொள்வதா, அவ் யுஹ்ரிஜூக், உங்களை வெளியேற்றுவதா, நாடு கடத்துவதா, அவ் யக்துலூக், உங்களை கொல்வதா என்று அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். வயம்குருன வயம்குருல்லாஹ், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சியாளன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். என்ன செய்வது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனையை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலேயே பிடித்து வைத்துக் கொள்வோம், ஒரு இடத்துல கட்டி போடுவோம். அந்த கருத்து எடுபடல. ஏன்னா அப்படி நபி அவர்களை கட்டி போட்டு கொடுமை செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கு வந்து மறுபடியும் குழும்புவார்கள்.
அது நமக்கு தலைவலியை ஏற்படுத்தும். அந்த கருத்து நிராகரிக்கப்படுகிறது. சரி, இவரை வெளியூருக்கு நாடு கடத்தி விடுவோமா? அது அவருக்கு நல்லதாக போய்விடும். இவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் இவர் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அங்கே அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு கூட்டம் போடுவார்கள். அதுவும் வேண்டாம். அபூ ஜஹல் ஒரு ஐடியா கொடுக்கிறான். அபூ ஜஹல்னா என்ன அர்த்தம்? முட்டாளின் தந்தை, மடமையின் தந்தை. ஆனா அவனுடைய உண்மை பெயர் அதல்ல. அது முஸ்லிம்கள் அவனுக்கு சொன்ன பெயர். அவனுக்கு உண்மை பெயர் அபுல் ஹைகம், ஞானத்தின் தந்தை. அவன் சொன்ன ஐடியா எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஆனா கெட்ட விஷயத்துல என்னதான் அவன் அறிவுபூர்வமாக யோசித்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை முட்டாள்தனமாகத்தானே ஆக்குவான், அதை வீணாகத்தானே ஆக்குவான். இப்ப அவன் ஒரு ஐடியா சொன்னான், அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சபையோரால் அங்கீகரிக்கப்பட்டது. என்ன ஐடியா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது ஒருவர் கொன்றால் அவருடைய குடும்பத்தார்கள் சும்மா விட மாட்டாங்க. அந்த ஒருவரை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடிப்பார்கள். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அரபுகள் நிறைய கோத்திரமா இருந்தாங்கல்ல, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு ஆள் வரணும். முகமது நபி அவர்களை கொலை செய்ய போறோம், அவர்களை கொலை செய்வதற்கு ஒவ்வொரு கோத்திரத்தில இருந்தும் ஒரு நபர் வர வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டு ஒன்றாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும். இப்படி செய்தால் எல்லாருக்கும் எதிராக சண்டை போட வருவாங்களா? அபூ தாலிபுடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் எதிராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவுக்காரர்கள் அரபுகள் அனைத்தையும் எதிர்ப்பார்களா என்றால் எதிர்க்க மாட்டார்கள். ஏதாவது நஷ்டத்தொகையை வாங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறான். இதுதான் சபையோரால் அங்கீகரிக்கப்படுகிறது. சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொல்றதா இருந்தா எப்படி கொல்றது? அவர்கள் இரவில் நடுநிசி நேரத்தில் காபாவுக்கு சென்று தொழுவது வழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாகவே இரவுல என்ன செய்வாங்கன்னா, நடுநிசி நேரத்துல காபாவுக்கு சென்று தொழுவார்கள். அந்த நேரம் மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரம், அவர்களை நாம் கொலை செய்து விடுவோம் என்று திட்டம் தீட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள் சென்ற பிறகு, கதவை தாளிட்ட பிறகு, அவர்களுடைய வாசலிலே எதிரிகள் எல்லாம் கையில் ஆயுதங்களுடன் வீட்டை சுற்றி வளைத்து விட்டார்கள். எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது கதை அல்ல, கற்பனை அல்ல. இது நம்முடைய தூதருடைய வாழ்க்கையிலே நடந்த உண்மை சம்பவம். நம்மளை கொலை செய்வதற்காக வீட்டு வாசலிலே 50 பேர் 100 பேர் கையில் கொடிய ஆயுதங்களுடன் சுற்றி வளைத்திருந்தால் நம்முடைய மனம் எப்படி பதபதக்கும், எவ்வளவு கவலைப்படுவோம், எவ்வளவு பெரிய பீதியில் உறைந்து போயிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படவில்லை, அஞ்சவில்லை. என் உயிர் என் படைத்தவன் கையில் இருக்கிறது, அவன் என்னுடன் இருக்கின்றான், அவன் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். தன்னுடைய சிறிய தந்தை மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய படுக்கையில நீங்க இன்னைக்கு படுத்துக்கோங்க, ஏன்னா அவர்கள் என்னை கொலை செய்ய வருகிறார்கள், என்னுடைய படுக்கையில் நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். மற்றவர்களா இருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஈமான் இல்லாதவர்கள் இதை உடன்பட மாட்டார்கள். என்னது, உங்களை கொலை செய்ய வர்றாங்க, உங்க இடத்துல நாம் படுக்கணுமா, என்னைய கொலை செய்யறதுக்கா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்பாங்க. ஆனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள். நபி அவர்கள் சொன்னால் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்று அவர்களும் கட்டுப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில படுத்துக் கொண்டார்கள், போர்வையை போற்றிக் கொண்டார்கள். எதிரிகள் கதவின் இடைவெளி வழியாக பார்த்து உற்று நோக்குகிறார்கள். படுக்கையிலே ஆள் கிடக்கின்றதா? ஆம், ஒரு உருவம் கிடக்கிறது, போர்வை போர்த்தப்பட்டிருக்கிறது, முஹம்மது நபி அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் செல்கிறது, நேரம் செல்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. வழமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய நேரத்தையும் தாண்டி
நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. எதிரிகளுக்கு சந்தேகம். கதவை உடைத்து உள்ளே சென்று போர்வையை இழுத்து பார்த்தால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அந்த படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளுக்கு பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அவர்கள் அப்படியே வெட்கி தலை குனிந்தார்கள். நைட்ல இருந்து எவ்வளவு நேரம் நாம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இரவெல்லாம் கண் முழிச்சு தூங்காம இத்தனை பேரும் நம்ம சதி செஞ்சு அவரை பிடிப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணி இருக்கிறோம். ஆனா தப்பிச்சிட்டாரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பிச்சிட்டாங்க, அவர் தப்பித்து விட்டாரே என்று அவ்வளவு பேருக்கும் ஆத்திரம், அவமானம், கேவலம். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை அவர் தப்பித்து சென்று விட்டாரே. எப்படி தப்பித்தார்கள்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இவர்களை கடந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செல்ல முடியும், செல்ல வேண்டும். இவர்களை கடந்துதான் அவர்கள் சென்றார்கள். எப்படி சென்றார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நினைத்தால் அது ரொம்ப லேஸ். நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இத்தனை பேர் இருக்கிறான் எதிரி, இவன் எப்படி கடந்து போறது? இவ்வளவு பேரையும் எப்படி நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு போறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சா ரொம்ப லேஸ். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? இவ்வளவு நேரம் கண் விழித்து கொண்டிருந்த அந்த எதிரிகளுக்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டும் சிறு தூக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விட்டான். சின்ன தூக்கம். எல்லோரும் உறங்கி விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு இது பெரிய விஷயமா தூக்கத்தை கொடுக்கிறதுக்கு? நம்மளே பயான கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்ப தெரியாம என்ன செய்யறோம்? தூங்கிறோமா இல்லையா? அசந்துடுறோம். நம்மள அறியாம அது நடக்கின்றது. இப்ப எதிரிகளுக்கும் அல்லாஹ் தானே தூக்கத்தை கொடுக்க கூடியவன். அவன் அந்த 2 நிமிட தூக்கத்தை கொடுத்தான். அனைவரும் உறங்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறந்து அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதியவர்களாக அந்த எதிரிகளை கடந்து சென்றார்கள். وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. நபி அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் தடுப்பை நாம் ஏற்படுத்தி விட்டோம். அவர்களை சுற்றி வளைத்து விட்டோம். அவர்கள் உங்களை சுற்றி வளைத்ததாக நினைக்கிறார்கள், ஆனால் அவர்களை சுற்றி நாம் வளைத்து தடுப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஃபஹும் லா யுப்சிரூன். அவர்கள் உங்களை பார்க்க முடியாது. இது அல்லாஹ் போட்ட தடுப்பு. அந்த தடுப்பு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த தடுப்பு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடும். யாரை மறைக்க வேண்டுமோ அவர்களை நம்முடைய கண்களிலிருந்து மறைத்து விடும். இந்த அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஓதிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிரிகளை கடந்து சென்றார்கள். யாராவது பார்க்க முடிந்ததா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து நிறுத்த முடிந்ததா? இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி, வேறு யாருடைய உதவியும் இல்லை. இப்படித்தான் தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்தான். எந்த ஒரு பதட்டமும் இல்லை, பயமும் இல்லை. காரணம், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், அவன் நிச்சயமாக நம்மை பாதுகாப்பான். வேறு யார் மீது நம்பிக்கை இல்லை. மனிதர்கள் உதவி செய்வார்கள் என்றோ, நண்பர்கள் உதவி செய்வார்கள் என்றோ யாரும் இல்லை. தன்னந்தனி ஆளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துத்தான் இந்த பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். முன்னாடியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிவிட்டார்கள், நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. எங்க? சௌரு குகையில போய் நீங்க இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அங்க போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த எதிரிகளுக்கு அவமானம், கேவலம், ஆத்திரம், கோபம். அலி ரலியல்லாஹு அவர்களை 2 அடி கொடுத்தாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு அவங்கள ஒன்னும் செய்யல. அடியை மட்டும் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து திரும்பி விட்டார்கள். இப்போது வலை விரித்து தேடுகிறார்கள். அவர்களுக்கு மேலும் வெறி அதிகமாகின்றது. நம்முடைய கண்ணில் மண்ணை தூவி விட்டு இந்த மனிதர் தப்பித்து விட்டாரே, இவரை விடக்கூடாது. சன்மானம் அறிவிக்கப்படுகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருடனோ அவர்களை கொலை செய்து தலையை கொண்டு வந்தால் அவர்களுக்கு இவ்வளவு ஒட்டகங்கள் பரிசு உண்டு என்று சன்மானம் சொல்லப்படுது. ஊர்ல சும்மா இருந்த எல்லாரும் கிளம்புவானா இல்லையா? நம்ம வேலை செய்யாம சும்மா இருக்கிறோம்.
அவரை பிடிச்சு கொடுத்தா பெரிய ஒரு சன்மானம் கிடைக்கும். இப்ப எல்லோரும் கிளம்பி விடுவார்கள். தேடுதல் வேட்டை ஆரம்பமாகின்றது. மதீனாவின் மக்காவின் அனைத்து தெருக்களிலும் அலைவிரித்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சௌர் குகைக்கு போயிட்டாங்க. அங்கேயும் எதிரிகள் வந்தார்கள், தலைக்கு மேல் வந்தார்கள். சௌர் குகைங்கிறது நம்ம அந்த குகையை பார்க்கிற வரைக்கும் என்ன நினைச்சோம்னா, ஏதோ நம்ம போய்கிட்டு இருக்கும் போது ஓரமா தெரு ஓரத்துல இருக்கும் போல பாதை ஓரமா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அது அப்படிப்பட்ட குகை அல்ல. மக்காவிற்கு போனவர்களுக்கு தெரியும், பாதைகள் இல்லாத கரடு முரடான அந்த குகைக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட குறைந்தது 1.5 மணி நேரமாவது ஆகும். நிறைய பேர் அங்கு செல்வதற்கு முயற்சித்து கீழே தடுமாறி விழுந்து மரணித்தும் இருக்கிறார்கள். அவ்வளவு பாதைகள் ஆபத்தான உயரமான ஒரு மலை சௌரு குகை. அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய குகை தான் சௌரு குகை. அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை கையிலே பிடித்து கொண்டு அந்த மலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி இருப்பாங்க. கீழிருந்து ஏறுறதுக்கே பல மணி நேரங்கள் ஆகும். 1.5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆகும். இந்த பயத்துடன் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையினால் அவர்கள் அந்த குகைக்குள் சென்றார்கள். அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். எதிரிகள் எல்லா பகுதிகளிலும் தேடினார்கள், எங்கேயும் காணோம். சௌர் குகைக்கும் வந்து விட்டார்கள். கையில் வாட்களுடன் கூட்டமாக சௌர் குகைக்கு மேலே நிற்கிறார்கள். கீழே இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, லவ் அன்ன அஹதஹும் நதர தஹ்த கதமைஹி, இந்த எதிரிகள்ல ஒருவர் தன்னுடைய பாதத்துக்கு கீழாக பார்த்தால் லா அபுசரனா, நம்மை கண்டுபிடித்து விடுவார்களே. காரணம், அந்த பாறை இடைவெளி உள்ள பாறை. மேலே இருக்கக்கூடியவர் கீழே தலையை குனிந்து பார்த்தால் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி வழியாக பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடியவர்களை கண்டுவிடலாம், அவருடைய உடல் தெரியும். இந்த வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தன்னுக யா அபூபக்கர் பி இஸ்னைன், அபூபக்கர் அவர்களே, நாம் இருவர் தான் இருக்கிறோம் என்று நினைக்கின்றீர்களா? சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நாம் இருவர் தான் இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹு சாலிசுஹுமா, நம்முடன் அல்லாஹ் மூன்றாவதாக இருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடன் மூன்றாவதாக இருக்கின்றான். லா தஹஸன், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த நேரத்திலே எந்த மனிதருடைய உதவியும் இல்லாத போது, எதிரிகள் தங்களை சுற்றி வளைத்து கொண்ட போது, தலைக்கு மேலாக மரணம் நெருங்கிவிட்ட போது, அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான், அவன் நம்மை கைவிட மாட்டான், கவலைப்படாதீர்கள் என்ற வார்த்தையை சொன்னார்கள் என்றால் இது சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ்வின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்த அளப்பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. அந்த எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்கு நபிகளாருக்கு இயலாது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இயலாது. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் நினைத்தால் அவன் எப்படியும் நம்மை வாழ வைப்பான், எப்படியும் அவன் நம்மை பாதுகாப்பான். நடந்தது என்ன? அந்த எதிரிகள்ல ஒருவன் தான் உமையத் இப்னு ஹலஃப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தவன். அவனும் மேலே நிற்கின்றான். எதிரிகள் சொல்கிறார்கள், இந்த குகைக்குள் ஒரு பாதை போவது போல் தெரிகிறது, இதுக்குள்ள போய் பார்ப்போமே, ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூட்டத்தில் உள்ள ஒருவன் சொல்கிறான். அவன் சொல்வது சரி, அங்கேதான் அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள், அந்த வழியாக சென்றால் அந்த இருவரையும் பிடித்து விடலாம். அவன் சரியான ஆலோசனையைத்தான் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? வ அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் தன்னுடைய சகீனத்தை தன்னுடைய தூதர் மீது இறக்கினான். இந்த பயந்த சூழலிலே ஒரு பயமும் இல்லாமல் நிதானமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள் என்றால்
இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை தவிர வேறு யாராலும் தர முடியாது. இதுதான் சக்கீனத், தைரியம், மன அமைதி. தைரியம் இல்லாதவர்களுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் சக்கீனத்தை இறக்கிவிட்டால் அவர்களாலே நம்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு வந்துவிடும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நமக்கா இவ்வளவு பெரிய தைரியம் வந்தது என்று. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன்தான் நமக்கு இந்த மன அமைதியையும் மன தைரியத்தையும் தருகின்றான். இது போன்ற நிகழ்வுகள் நல்லடியார்களுடைய வாழ்க்கையிலே நிறைய நடக்கின்றது. சமீபத்தில் கூட ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். ஒரு பெண்மணி கல்லூரிக்குள் ஹிஜாபுடன் நுழைகிறார். கல்லூரியை சுற்றிய ஆண்கள் வட்டம், ஒரு பெருங்கொண்ட கூட்டம் ஹிஜாபுக்கு எதிராக கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது, கோஷமிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்கள், இளைஞர்கள் பட்டாளம் ஒன்று திரண்டிருக்கிறது. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், செய்யக்கூடியவர்கள் தான். இதையெல்லாம் பார்த்த அந்த ஒரு பெண்மணி தன்னந்தனியாக அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு எந்த விதமான பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் அவர்கள் கல்லூரிக்குள் நுழைந்தார்கள். பொதுவாக பெண்கள் பயந்த சுபாவம் உள்ளவர்கள். ஆனால் இவ்வளவு பெரிய தைரியம் எப்படி வந்தது அந்த பெண்ணுக்கு? அல்லாஹ் கொடுக்கிறான். ஃபஅன்ஸலல்லாஹு சகீனத்தஹு அலைஹ், தன்னுடைய சக்கீனத்தை அல்லாஹ் இறக்குவான். அவன் விரும்பக்கூடிய அடியார்களுக்கு இந்த மன தைரியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்கிவிட்டால் அவர்கள் உறுதிமிக்க அடியார்களாக மாறிவிடுவார்கள். வஅய்யதஹு பி ஜுனூதின் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத படையை கொண்டு அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பலப்படுத்தினான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வுடைய உதவி, மலக்குமார்களை எல்லாம் அல்லாஹ் இறக்கினான். இந்த ஹிஜ்ரத்திலே மலக்குமார்களுடைய உதவிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கிடைத்தது. ஆக எதிரிகள்ல ஒருவர் இங்கே செல்லுங்கள், அவர்களை பிடிக்கலாம், ஒளிந்திருக்கலாம் என்று சொல்லும் போது எப்படி அந்த கருத்து நிராகரிக்கப்பட்டது? எப்படி நிராகரிக்கப்பட்டது? யாரை கொண்டு அல்லாஹ் அந்த கருத்தை தள்ளிவிட்டான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டு கொலை செய்ய வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருந்தானே உமையத் இப்னு ஹலஃப், அவனுடைய நாவிலேயே மலக்குமார்களை அல்லாஹ் பேச வைத்தான். அவனே பேசினான், இங்கெல்லாம் அவர்கள் ஒளிந்திருக்க வாய்ப்பில்லை, இங்கே தேடி உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று அவன் சொன்னதால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நினைத்தால் நம்மை கொலை செய்யக்கூடியவனையே கொண்டு நம்மை பாதுகாப்பான். யார் நம்மை கொலை செய்ய வேண்டும் என்று வருகிறானோ அவனை கொண்டே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை பாதுகாப்பான். தன்னுடைய தூதரை இப்படித்தான் பாதுகாத்தான். இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய குத்ரத். இந்த எதிரிகள் மலைக்கு மேலே நின்று முன்பு பார்த்தார்கள், பின்பு பார்த்தார்கள், வலப்புறம் பார்த்தார்கள், இடப்புறம் பார்த்தார்கள். எங்க பார்க்கல? கீழே பார்க்கல. கீழே பார்த்திருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன் பார்க்கவில்லை? ஏன் பார்க்கவில்லை? அவர்களுக்கு பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கவில்லை. அல்லாஹ் தன்னுடைய தூதரை பாதுகாக்க நினைக்கின்றான். எனவே நாங்கள் பெரிய அறிவாளிகள் என்று சொல்லக்கூடிய இந்த எதிரிகள், அவர்களுடைய முயற்சி பாருங்கள், எல்லா பகுதிகளிலும் பார்க்கிறார்கள். ஆனால் பார்வையை தாழ்த்தி கீழே பார்க்க வேண்டும்ங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரவில்லை என்றால் அவர்களுடைய மூளையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மழுங்கடித்து விட்டான். இதைவிட ஒரு பெரிய உதவி இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் தன்னுடைய தூதரை பாதுகாத்தான். வேறு யாருடைய உதவியும் இல்லை. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ் கைவிட மாட்டான், அவன் பாதுகாப்பான். பிறகு எதிரிகள் கலைந்து சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறதுக்கு 2 பாதை இருக்கு. மக்காவுல இருந்து மதீனாவுக்கு எல்லோரும் தேர்வு செய்யக்கூடிய இலகுவான ஒரு பாதை.
அந்த பாதையை நபி அவர்கள் தேர்வு செய்யல. இன்னொரு பாதை உண்டு, கடலோரமாக கரடு முரடான தூரமான ஒரு பாதை. அந்த பாதை வழியா யார் மதீனாவுக்கு போக மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பாதை வழியாகத்தான் தன்னுடைய பயணத்தை சௌர் குகையிலிருந்து ஆரம்பித்தார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு வழிகாட்டியாக அப்துல்லா இப்னு உரைக்கித் என்ற ஒரு நபர், அவர் முஸ்லிம் அல்ல, ஆனால் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். நபி அவர்கள் அவரை வழிகாட்டியான பாத நபிகளாருக்கு இந்த பாதை தெரியாது மதீனாவுக்கு போறதுக்கு. இப்ப மதீனாவுக்கு போறேன்னு சொல்லி மறுபடியும் எதிரிக்கிட்டே வந்து நின்றக்கூடாது. அதனால ஒரு வழிகாட்டியை எடுத்துக்கொண்டு அந்த பாதை வழியாக மூவரும் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம், அரபுகள்ல ஒரு கூட்டம், அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அந்த கூட்டத்திலே சுராக்கா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் முஸ்லிம் இல்லை, முஸ்லிமாக மாறவில்லை. அவர்களும் அந்த கூட்டத்திலே இருக்கிறார்கள். இப்ப அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். பாருங்கள், அந்த தூரத்திலே ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. எனக்கோ என்னவோ அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்திலே தோன்றுகிறது என்று அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையை பாருங்க, இந்த சுராக்கா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நான் முஸ்லிம் தானே. அவர் இஸ்லாத்தை இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ளல, அவர் முஸ்லிம் அல்லாதவராகத்தான் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் எப்படி உதவி செய்கிறான் பாருங்கள். சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்துல அல்லாஹ் சில எண்ணங்களை போடுறான், அவங்கள அல்லாஹ் பேச வைக்கிறான். அவங்க பேசுறாங்க, அது முகமது நபி அவர்களாக இருக்க வாய்ப்பில்லை, அது வேறொருத்தவங்க, இவங்க தான் சொல்லி இவர் வேண்டுமென்றே பொய்யான தகவலை தர்றார். அவருக்கும் தெரிகிறது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் என்று சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தெரிகிறது. ஆனால் அவர்கள் அந்த தகவலை மறைத்து விட்டு, இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, அது வேற ஆளு, இந்த இப்பதான் போனாங்க, நான் கூட பார்த்தேன் அப்படின்னு அவர்களை திசை திருப்பி விட்டு விட்டார்கள். இப்போது இவர்கள் யாருமே அந்த கூட்டத்தாரை பிடிப்பதற்கு முயற்சிப்புகின்றன. ஏன்னா இந்த தகவலை இவங்க சொல்லலைன்னு என்ன நடக்கும், போய் பிடிப்போம், சன்மானத்தை வாங்குவோம்னு கிளம்பிடுவாங்க. இப்ப சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை திசை திருப்பி விட்டார்கள். கொஞ்ச நேரம் கழியுது, சகஜமாக பேசிக்கொண்டு, பிறகு கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் உடனே போக முடியாது, போன சந்தேகம் வந்துடும். கொஞ்ச நேரம் ஆன பிறகு சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனியாக தன்னுடைய குதிரையிலே ஏறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை துரத்தி கொண்டு வேகமாக அவர்களை பிடிப்பதற்காக அவர் செல்கிறார், அவர்களை பார்ப்பதற்காக செல்கிறார். வேகமாக செல்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டேதான் போகிறார்கள். இந்த பயணம் முழுக்க அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதிக்கொண்டே சென்றார்கள். அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, மறுபடியும் ஒரு ஆபத்து வருகிறது, ஒருவர் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறார் குதிரையில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே கவலைப்படாதீர்கள், அவர் நம்மை நெருங்க முடியாது, அவர் நம்மை நெருங்க முடியாது. அதே போல சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பக்கத்துல நெருங்கும் போது அவர்களுடைய குதிரை புதை மணலுக்குள் சிக்கி விடுகிறது. இந்த சம்பவம் எல்லாம் சஹீஹுல் புகாரியிலே வருகின்றது. அவர்களுடைய குதிரை புதை மணலுக்குள் சிக்கி விடுகிறது. அந்த குதிரையை அவர் எப்படியாவது அந்த மணலிலிருந்து வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. புழுதி கிளம்புகிறது, அந்த புழுதி வானளவுக்கு உயருகிறது. இது மாதிரி ஒரு மணல்ல அவர் சிக்கினது இல்லை. அப்ப அவருக்கு மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது, நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை நெருங்குறதுனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது யாரோ மனிதர்களுடைய சதியோ முயற்சியோ இல்ல, இது ஏதோ ஒரு சக்தி, ஒரு படைத்த இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஏற்பாடுதான் என்று அவருடைய மனதிலே படுகிறது. அந்த புதை மணலிலே சிக்கிக்கொண்டே அவர் சப்தமிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கூப்பிடுகிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் உங்களை பிடிக்கவில்லை, பிடிப்பதற்காக வரவில்லை, உங்களிடத்திலே நான் பேச விரும்புகிறேன், கொஞ்சம் நில்லுங்கள், பேசுவோம்
என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறார்கள். சுராக்கத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே பக்கத்திலே சென்று, நான் உங்களை பிடிக்க வரவில்லை, நீங்கள் மதீனாவுக்கு செல்கிறீர்கள், கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தருவான். அப்படி உங்களுடைய கை ஓங்கும் போது நீங்கள் எனக்கு அடைக்கலம் தர வேண்டும். அவர் என்ன கேட்கிறார்னா, உங்களுடைய ஆட்கள் மறுபடியும் மக்காவிற்குள் வந்தால் என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அதனால் எனக்கு நீங்கள் ஒரு பத்திரம் எழுதி கொடுங்கள், பாதுகாப்பு பத்திரம். முஹம்மது நபி அவர்கள் சுராக்கத் இப்னு மாலிக்கு கொடுக்கக்கூடிய அடைக்கலம். ஏன்னா இந்த பத்திரத்தை, இந்த பேப்பரை அவர் வச்சு கொண்டாருன்னு சொன்னீங்களே, நாளைக்கு சஹாபாக்கள் வந்தாங்கன்னா அதை காமித்தால் நபித்தோழர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி அதை அவர் கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா அவருக்கு விளங்கிடுச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க, போய் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாங்க, அவர்களுடைய ஆட்கள் மறுபடியும் இங்கே மக்காவிற்குள் வருவார்கள், அப்போது நாம் பாதிக்கப்படக்கூடாது என்று இதையெல்லாம் அவர் யோசிக்கக்கூடிய ஒரு புத்திசாலியாக இருந்தார். பின்னாடி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு பத்திரத்தை எழுதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதுகாப்பு பத்திரத்தை எழுதி கொடுத்துடுறாங்க. இவர்கள், என்னுடைய குதிரையில் உணவு இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களிடத்திலே போதுமான அளவு இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து அவர்கள் மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிரியை பக்கத்தில் வருகிறார். அவர் பக்கத்தில் வந்தவுடன் அவருடைய குதிரையின் கால்கள் மண்ணுக்குள் சொருகுகின்றது, மண்ணிலே மாட்டிக்கொள்கிறது. இது யாருடைய வேலை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேலை. அவன் நினைத்தால் நம்மை எப்படியும் பாதுகாப்பான். நமக்கு இயலாத காரியங்கள் அல்லாஹ்விற்கு முடியும். அனைத்தும், இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த கடல், இந்த மண், இந்த பூமி, இந்த மலை, உயிரினங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு. அவனுடைய கட்டளைப்படிதான் இது நடக்கிறது. பிறகு என்ன பயம் நமக்கு? பிறகு ஏன் நமக்கு கவலை? அவன் மீது உறுதியான நம்பிக்கை வைப்போம். அவன் நினைத்தால் நம்மை வாழ வைப்பான், நிச்சயமாக எப்படியும் நம்மை பாதுகாப்பான் என்ற ஒரு நம்பிக்கை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தொடர்ந்து செயல்பட வைத்தது. மதீனத்து மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி வருகை தருகிறார்கள் என்ற சுப செய்தியை கேள்விப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆர்வத்துடன் மதீனாவுடைய வெளிப்புறத்துக்கு வந்து அவர்கள் மேடான பகுதியில் ஏறி நபி அவர்களை எட்டி எட்டி பார்ப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்களா என்று ஒவ்வொரு நாளும் காலையும் இதே வேளைதான் பார்த்து கொண்டே இருப்பார்கள். சூரியனுடைய வெயில் உக்கிரமாகும் போது, அதனுடைய வெயில் சூடு அதிகமாகும் போது, அதை தாங்க முடியாத போது எதிர்பார்த்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று விடுவார்கள். இப்படியே பல நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் இப்படி காலையில் வந்து பார்த்து வரவில்லை என்றவுடன் காத்திருந்து ஏமாந்து நபித்தோழர்கள் போய்விட்டார்கள். மதீனாவிலே மதீனாவாசிகள் திரும்பி சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றதற்கு பிறகு சில நிமிடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். அதை ஒரு யூதர் பார்த்து விட்டார். மதீனாவாசிகளே, இதோ உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய சந்தோஷம், எதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வருவார்களா, அல்லது அவர்களுக்கு இந்த மதீனாவை நோக்கிய இந்த பயணத்தில் ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுமா, எதிரிகள் கொன்று விடுவார்களா என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டே இருந்தீர்களே, இதோ உங்களுடைய மகிழ்ச்சி வந்துவிட்டது என்ற செய்தியை சொன்னவுடன் மதீனத்து சஹாபாக்கள், அன்சாரிகள் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தை முழங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு சம்பவம் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை, மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியும் நம்மை பாதுகாப்பான், எப்படியும் நம்மை வாழ வைப்பான் என்ற ஒரு நம்பிக்கை நம் மனதுக்குள் ஆழமாக இருக்க வேண்டும். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றவுடன் முதலில் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலை அவர்கள் கட்டினார்கள். தன்னுடைய திருக்கரத்தால் அந்த பள்ளிவாசலை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை நம்புகிறோம் என்றால் அல்லாஹ்வை உண்மையாக நம்புவது இது போன்ற ஒரு நம்பிக்கையில் தான். தவக்குல், அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருப்பது. தவக்குல் என்றால் அதனுடைய விளக்கம் என்ன? இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்துவதும் அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்புவதும் தான் தவக்குல். எனக்கு எல்லாம் முடியும் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வும் நமக்கு உதவி செய்வான் என்று சொல்வதல்ல. எனக்கு ஒன்றும் முடியாது, யா அல்லாஹ் நான் பலவீனமானவன், சக்தியற்றவன், வேண்டுமானால் இந்த உலகத்திலே சில முயற்சிகளை நீ செய்ய சொல்லி இருக்கிறாய், அந்த முயற்சிகளை நான் செய்வேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா இல்லையா? அவங்களால என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ மனிதன்கிற அடிப்படையில் அந்த முயற்சிகளை செஞ்சாங்க. ஆனா அந்த காரண காரியங்கள் மீது அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கவில்லை. படைத்த ரப்புல் ஆலமீன் மீதே முழு நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனாக இருந்து தன்னுடைய தூதரை காப்பாற்றி மதீனாவுக்கு கொண்டு வந்து சேர்த்து அவர்கள் மூலம் இந்த பூமியில் எதை சாதிக்க வேண்டுமோ, எதை நடத்தி காட்ட வேண்டுமோ அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் நடத்தி காட்டி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் படிதான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பணி நிறைவுக்கு பிறகுதான் அவர்களுக்கு மரணத்தை கொடுத்தான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக, அல்லாஹ்வின் மீது சிறந்த தவக்குல் வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.